السلام عليكم ورحمة الله وبركاته. والحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரந்தோறும் நடைபெறும் இத்தர்பியா வகுப்பிலே ஈமான் இறை நம்பிக்கை வலுப்பட என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஈமான் என்பது மிக மிக முக்கியமான அடிப்படையான ஒன்று. அல்லாஹ்வை நம்பி, வானவர்களை நம்பி, வேதங்களை நம்பி, அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர்களை நம்பி, இன்ப துன்பம் எதுவென்றாலும் அல்லாஹுடைய கதிரிலே ஏற்கனவே பதியப்பட்டிருக்கின்றது என்ற அந்த விதியை நம்பி, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை, மறுமையை உறுதியாக நம்பி, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இறையச்சத்தோடு செயல்படக்கூடிய நல்ல அடியார்களுக்குத்தான் மோமீன், இறை நம்பிக்கையாளர் என்று பெயர். இறை நம்பிக்கையை பொறுத்தவரையிலும் இந்த ஆறையும் மட்டும் நம்பினால் போதாது. இந்த ஆறையும் நம்பியவர்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். 6 விஷயங்களையும் உறுதியாக நம்பி விட்டீர்களா, அப்படியானால் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே என்று குர்ஆனில 269 இடங்களிலே அல்லாஹ் அழைத்து கூறுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ பிஸ்ஸல்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்பார்கள். சாதகமானவைகளை நடைமுறைப்படுத்தி பாதகமானவைகளை புறங்கு தள்ளினால் நாம் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தவர்களாக முடியாது. இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான் என்று எச்சரிக்கை விடுக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுரு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இந்த ஈமான் கொள்வதிலேயும் கலப்படம் செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். கலப்படம் என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் என்ன? ஈமான் கொண்ட பிறகு, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த ஈமானோடு அக்கிரமத்தை கலக்கக்கூடாது. இறை நம்பிக்கை கொண்டு அதில் அக்கிரமத்தை கலக்காதவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அச்சமற்ற நிலை உண்டு. மேலும் அவர்களை நேர்வழி பெற்றவர்களும் ஆவர் என்ற 6வது அத்தியாயத்தின் 82வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறி, அந்த வசனம் அருளப்பட்ட போது நபி தோழர்கள், சஹாபாக்கள் அவர்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. நம்மில் யார்தான் அக்கிரமம் செய்யாமல் இருக்க முடியும் என்று கேட்டனர். அப்போது நிச்சயமாக அல்லாஹுக்கு எவரையும் இணையாக்குவதுதான் மிகப்பெரிய அக்கிரமம் என்று 31:13 லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு சொன்ன அந்த செய்தி, யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க வலுலுமன் அலீம். இன்னும் லுக்மான் தம் புதல்வருக்கு, என் அருமை மகனே,
நீ அல்லாஹுக்கு இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயமாகும். ஆக ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ் அல்லாதவர்கள் பேரில, அல்லாஹ் அல்லாதவைகள் பேரில நாம் கொஞ்சம் மஹப்பத்தை கூட்டி அல்லாஹுக்குரிய பண்புகள், ஆற்றல்கள், மகத்துவங்கள் அவர்களுக்கும் இருக்கிறது, அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு இருக்கிறது என்று நினைத்தாலும் சரி, அதுதான் ஈமான் கொண்ட பெண் அந்த கலப்படத்தை, களங்கத்தை, அக்கிரமத்தை ஏற்படுத்துவதாகும். ஆக அந்த ஈமானிலாம் அந்த ஈமானிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமான் குறித்து சொல்லும் போது பல இடங்களில இந்த ஈமானிய உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டுகிறார். இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வின் மீதும் அருமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல், இறை நம்பிக்கை கொண்டோரேன்னு தான் அழைப்பு சொல்றான். அல்லாஹ்வின் மீதும் அருமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல், ஈமான் கொள்ளாமல், மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தனது பொருளை செலவு செய்பவனை போல, ஏனென்றால் அவனிடம் ஈமான் கிடையாது, அவனிடம் இறை நம்பிக்கை கிடையாது. அதனால் அவன் பலரும் பாராட்ட வேண்டும், தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் பார்ப்பதற்காக அவன் தன்னுடைய பொருளை செலவு செய்கிறான். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டோரான நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தனது பொருளை செலவு செய்பவனை போல நீங்களும் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும், மனம் நோகும்படியும், மனம் புண்படச் செய்தும் உங்களுடைய தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அவன் செய்யும் செலவுக்கு ஓமை, அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்பாமல் அவன் செய்யக்கூடிய செலவுக்கு ஓமையாவது மண் மூடிய ஒரு வழுக்குப்பாறையை போன்றதால், அதன் மீது பெருமழை பெய்து அதை மூடியிருந்த மண்ணை அடித்து கொண்டு போய் அதை வெறும் பாறையாக ஆக்கிவிட்டது, வழுக்குப்பாறையாகவே ஆக்கிவிட்டது. இத்தகையவர்கள் செய்யும் தான தர்மங்களால் எதையும், எந்த நன்மையையும் அவர்கள் எட்ட முடியாது. மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காண்பிக்க மாட்டான் என்றும் அல்லாஹ் கூறுகிறார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் என்று சொன்ன பிறகு அந்த ஈமான் எதிலெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின் என்று சொல்லி 3 முறை சொன்னார். அல்லாஹ் மீது ஆணையாக அவன் மோமினே அல்ல, அவன் மோமினே அல்ல, அவன் மோமினே அல்ல. அல்லாஹுடைய தூதரை, யார் மோமின் அல்ல, யார் இறை நம்பிக்கையாளர் அல்ல என்று கேட்டபோது, எவருடைய கையினாலும் நாவினாலும் பிற மனிதர்கள் அல்லது முஸ்லிம்கள் துன்பப்படுகின்றார்களோ அவன் முஸ்லிம் அல்ல, மோமின் அல்ல என்று சொல்கிறார். இன்னும் சொல்கிறார்கள், அல்லாஹுவையும் இறுதினாலையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்கள் அண்டை வீட்டாரோடு நன்மையாக இணக்கமாக நடந்து கொள்ளட்டும். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்கள் பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். இப்படி பல, அதாவது நாம் ஈமான் கொண்ட பிறகு எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் அவனுடைய திருமறை குர்ஆன்ல நெடுகிலும் சொல்லி காட்டுகிறான். இறை நம்பிக்கை கொண்டோருக்கு பாதுகாப்பளித்து உதவுங்கள். அதாவது அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யக்ருஜகும் மினல் ظுலுமாத்தி இலன் நூரி வல்லதீன கஃபரு உலாயிகஹும் அவுலியாஉத் தஅவுத் யக்ருஜூனஹும் மினன் நூரி இலா ظுலுமாத்தின் உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதுன். இறை நம்பிக்கை கொண்டோருக்கு பாதுகாப்பு அளித்து உதவுபவன் அல்லாஹ்தான். அவர்களை இருள்களில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் அவன் கொண்டு வருகிறான். இந்த ஈமானால், இறை நம்பிக்கையால் இருள்களில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் அவன் கொண்டு வருகிறான். மேலும் இறை நிராகரிப்பை மேற்கொண்டவர்களுக்கு உதவுவோர் தாகூத்களை, ஷைத்தானிய சக்திகளை, அவர்கள் இவர்களை ஒளியில் இருந்தாலும் அந்த ஒளியிலிருந்து வெளியேற்றி இருள்களின் பக்கம் கொண்டு செல்கின்றனர். அத்தகையவர்கள், அவ்வாறு தாகூத்துகளின் வழியிலே செல்லக்கூடியவர்கள் நரகவாசிகள். அவர்கள் அதில் என்றென்றும்
அந்த நரகில் வீழ்ந்து கிடப்பார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார். ஆகவே நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஈமானிய அடிப்படையிலே அமைந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருக்கு ஈமான் இல்லையோ அவருக்கு சொர்க்கம் இல்லை. ஈமான் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. மற்றவர்களோடு இணக்கமாக நேசமாக வாழாவிட்டால், ஒருவரை ஒருவர் நேசித்து வாழாவிட்டால் நீங்கள் முழுமையான ஈமான் கொண்டவர்கள் ஆக முடியாது. மனிதர்களிடத்திலே பரிவோடும் அன்போடும் பண்போடும் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் நடந்து கொண்டால்தான் உங்களுடைய ஈமான் முழுமையடையும். நான் உங்களுக்கு ஒன்றை அறிவிக்கட்டுமா? சலாத்தை பரப்புங்கள். அதிகமாக சலாத்தை பரப்புவதன் மூலமாக ஒருவருக்கொருவர் உள்ள பகைமை, குரோதம், விரோதம், சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய ஈமான் முழுமையடையும். அதன் மூலம் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். ஈமான் இருந்தாலும் அந்த ஈமான் உடையவர்கள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்பதை பட்டியலிடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும் அவ்வாறு தான் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை நெறியிலும் இவ்வாறு சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை நம்பிக்கை என்பது 70க்கும் அதிகமான அல்லது 60க்கும் அதிகமான கிளைகளை கொண்டதார். அவற்றில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இல்லை, இலாஹ் கடவுள், இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் ஈமானிலே முதல் தரமானது. ஆக கடைசியாக இருப்பது என்னவென்று சொன்னால், அதிலே உள்ள கடைசி அவற்றில் தாழ்ந்தது தொல்லை தரும் பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவதாகும். நாணமும் வெட்கப்படுவதும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளைதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஆகவே இந்த நாணம், அதாவது வீரம் வெளிப்பட வேண்டிய நேரத்திலே வீரம் வெளிப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே நாம் எல்லாவற்றையும் முதிர்த்தவர்களாக, நாணமற்றவர்களாக இருக்க முடியாது. உனக்கு நாணம் இல்லை என்றால், வெட்கம் இல்லை என்றால் எது வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். எவர்கள் இறை நம்பிக்கை ஈமான் கொண்டார்களோ, மேலும் இறைவனுக்காக தம் வீடு வாசல்களை துறந்தார்களோ, மேலும் இறைவழியில் ஜிஹாது செய்தார்களோ, அறப்போர் செய்தார்களோ, அவர்களே அல்லாஹ்வின் நல்லருளை நியாயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். மேலும் அல்லாஹ் அவர்களின் பிழைகளை பெரிதும் மன்னிப்பவனாகவும் இன்னும் அவர்கள் மீது பேரருள் புரிபவனாகவும் இருக்கின்றார். போராட வேண்டிய நேரத்திலே போராடவும் வேண்டும். அதே நேரத்திலே சாதாரணமான நேரங்களிலே நாணமுடையவர்களாக, வெட்கமுடையவர்களாக, இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உடை இதுவரையிலும் அந்த முழங்கால் முட்டுக்கு கீழே இதுவரையிலும் தெரியும்படியாக மற்ற சஹாபாக்களோடு இருப்பார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தால் அதை அப்படியே மூடிக்கொள்வார். ஏன் அவர்கள் வரும்போது மட்டும் இவ்வாறு செய்கிறீர்கள்? அவர்கள் ரொம்ப நாணமுடையவர்கள், நாமளும் அவர்களுக்கு தக்க நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாணம் வெட்கமும் ஈமானின் ஒரு கிளையாகும். எத்தனையோ விஷயங்கள் ஈமானோடு இணைத்து பேசப்படுகின்ற காரணத்தினால, அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் உண்ணுபவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல. அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்ட மூமின்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தி காட்டினார். அவர்கள் செயல்படுத்தி காட்டிய ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விபச்சாரம் புரியும் போது இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் விபச்சாரம் புரிவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஈமான் கொண்டவர் தான்,
இச்சைகளின் காரணமா ஜினா பண்றார். அப்படி ஜினா பண்ணும் போது ஈமான் என்ற அந்த ஒளி வெளியாகிடும். அந்த ஒளி அவர்களுக்கு இருக்கிறது சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒளியானது இந்த பெரும் பாவத்தில் ஈடுபடும் போது விபச்சாரம் புரியும் போது இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் விபச்சாரம் புரிவது. மேலும் ஒருவன் மது அருந்தும் போது இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் மது அருந்துவதில்லை. அதுக்கு அடிமையாயிட்டான். ஆனா அல்லாஹுடைய அடிமையாகி அவன் ஈமானெல்லாம் கொண்டிருக்கின்றான், இஸ்லாத்திலே தான் இருக்கின்றான். அவன் அந்த மதுவை அருந்தும் போது போதை ஏறும் போது அவனிடமிருந்த அந்த ஈமான் என்னும் ஒளி வெளியாகி விடுகிறது. அந்த நிலையிலே மௌத்து வந்தால் குப்ருடைய மௌத்தாயிடும். ஒருவன் மது அருந்தும் போது இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் நிலையில் மது அருந்துவதில்லை. ஒருவன் திருடுகிற பொழுது இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் நிலையில் திருடுவதில்லை. ஒருவன் மக்கள் பார்த்து கொண்டிருக்க பிறரின் பொருள்களை அபகரித்து கொள்ளையடிக்கும் போது இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் அவ்வாறு கொள்ளையடிப்பதில்லை என்று சொன்ன பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் நிலையில் இச்செயல்களை ஒருவன் செய்வதில்லை என்பதன் கருத்து, இவற்றை செய்யும் நேரத்தில் இவற்றை செய்பவனிடமிருந்து ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் ஒளி நீக்கப்பட்டு விடுகிறது என்பதாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி யாருக்கு எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்ல முடியாது. அதே போல அபு மூசா அல் அஸ்ஸாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எவ்வாறு வலுப்படுத்துமோ, ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி மறுபகுதி எவ்வாறு பலப்படுத்துமோ வலுப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அது போன்றே ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளர் விஷயத்தில் நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தமது விரல்களை கோர்த்து இப்படி நெருக்கமாக கோர்த்து அவ்வளவு கெட்டியாக உறுதியாக ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகையினால் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊர், அதாவது இந்த நாள் எந்த நாள் என்று கேட்கிறார்கள். யௌமுன் நஹர், அது ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள். அதை தெரிந்து கொண்டே சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், இந்த நாள் எந்த நாள்? அல்லாஹும் அவருடைய தூதருமே அறிவார்கள். இந்த நாளைக்கு வேற ஒரு பேர் வைக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எந்த மாதம், எத்தகைய மாதம் சொல்லல அவங்க சஹாபாக்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவார்கள். இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம், எந்த நகரம் சொல்லி கேட்கிறாங்க. இது புனிதத்தன்மை வாய்ந்த மக்கமா நகரம். எல்லாத்துக்குமே அவங்க சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்கிறத எதிர்பார்த்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் சொல்லும் போது அவங்க கேட்கிறாங்க, இந்த நாள் யௌமுன் நஹர் இல்லையா என்று கேட்டவுடனே சஹாபாக்கள்லாம் ஆமாம் இருக்கிறார். இந்த மாதம் ஹஜ்ஜு புனிதமான மாதம் இல்லையா? ஆமா, புனிதமான மாதம். இந்த நகரம் மக்கமா நகரம் புனிதமானது இல்லையா? புனிதமானது. இதெல்லாம் எப்படி புனிதமானதோ அதே போல ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய உயிர், உடைமை, மானம் புனிதமானது. அது எந்த விதத்திலும் ஒரு முஸ்லிம் ஈமான் கொண்ட ஒருவருடைய அந்த செயல்பாடு அவருடைய அந்த புனிதத்தை கெடுத்து விடக்கூடாது. அவர் உயிரை எடுத்து விடக்கூடாது, அவர் உடைமைகளை பறித்து விடக்கூடாது, அவரை மானபங்கப்படுத்தி விடக்கூடாது, கேவலப்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் அது புனிதமானது. ஒரு ஈமான்தாரிக்கு இன்னொரு ஈமான்தாரிக்கு உண்டான அந்த விஷயங்கள் புனிதமானதுன்னு சொல்லி சொல்றார். ஆக அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈமானோடு நாம் வாழும் போது என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது, என்னென்னவெல்லாம் செய்தால் நமக்கு அந்த ஈமான் பலகீனமாகிவிடும் என்று பல இடங்களிலே சஹாபாக்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களும் அதை நிறைவேற்றியவர்களாக, சஹாபாக்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக, நிறைவேற்ற வைக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஆகையினால் எவரிடத்தில் 3 தன்மைகள் அமைந்து விடுகிறதோ அவர் ஈமானின் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவர் ஆவார். 3 விஷயங்கள் ஒரு மூமினிடத்தில் இருந்தால் அவர் அந்த ஈமானின் சுவையை உணர்ந்தவராவார். அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற எல்லாவற்றையும் விட அதிக நேசத்துக்குரியவராவது. நம்முடைய சொத்து சுகங்கள், இன்னும் மனைவி, மக்கள்,
நம்முடைய குடும்பம், நம்மளுடைய உயிர், எல்லாவற்றையும் விட யார் பேர்ல தான் அதிகமான மஹப்பத் இருக்கணும்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல இறை நம்பிக்கையாளருடைய அந்த அடையாளத்தை சொல்லும் போது இறை நம்பிக்கையின் சுவையை அவர் உணர்வதற்கு அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றெல்லாவற்றையும் விட அதிக நேசத்துக்குரியவராகும் போது ஒருவர் அந்த சுவையை சுவைக்கிறார். மற்றொருவரை அல்லாஹுக்காகவே அவர் நேசிக்கிறார். இவரும் ஈமான் கொண்டவர், அவரும் ஈமான் கொண்டவர், அதனாலே அவர் நேசிக்கிறார். மற்ற ரத்த சம்பந்தமான உறவுகளோ நட்புகளோ இல்லை, அல்லாஹுக்காக நேசிக்கிறார். அப்பொழுதும் அந்த ஈமானுடைய சுவையை அறியக்கூடிய, உணரக்கூடிய நிலை அவருக்கு ஏற்படும். ஒருவர் நெருப்பில் வீசி எரியப்படுவதை போல் குப்ரை, அந்த நிராகரிப்பை எவர் வெறுக்கிறாரோ அவரும் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராவார். அப்போ உள்ளவங்க எல்லாருமே பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பற்றி குப்ரிலிருந்து இறை நம்பிக்கையின்பால் வந்தவர்கள். திரும்ப அந்த குஃப்ரின் பக்கம் போவதை விட அவர்கள் அதை வெறுக்கக்கூடியவர்களாக, எதில் இருந்தார்களோ, எதில் அவர்களுடைய வாழ்நாள் கொஞ்சம் போனதோ, அதுல எந்த விதத்திலும் ஈடுபாடு வந்துவிடக்கூடாது, வெறுக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தோமே என்று கசிதுருகி கண்ணீர் மழுகி அல்லாஹிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலையில சில விஷயங்களிலே, இப்போ உதாரணத்துக்கு திருவிழாக்கள் அந்த மாதிரி எல்லாம் சில சமயங்கள்ல நடக்கும். அப்ப என்ன செய்வாங்க, நம்முடைய ஆளுகளை பிள்ளைகளுக்கு வேடிக்கை காட்டுறதுக்காண்டி பொருள் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க குஃப்ருல இருந்து இங்க வந்துட்டீங்க, ஈமான் கொண்டுட்டீங்க. இந்த ஈமான் கொண்ட பிறகு திரும்ப அதற்கு போவதை நெருப்பிலே வீசி எறியப்படுவதை போல ஒருவர் வெறுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மூன்றும் ஒருவரிடத்துல இருந்தால் அவர் ஈமானின் சுவையை, இறை நம்பிக்கையின் சுவையை சுவைத்தவராவார் என்று சொல்லுகிறார். ஒரு சஹாபி வர்றாங்க, அல்லாஹுவை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் சிந்தனைகள் இருக்கிறதே, எண்ணங்கள் இருக்கிறதே மிக மோசமானவைகளாக எனக்கு இருக்கு. எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய பலவிதமான ஒரு கேவலமான கீழ்த்தரமான எண்ணங்கள் எனக்கு ஏற்படும். அந்த எண்ணங்களை நான் எண்ணுவதை விட வானத்திலிருந்து விழுந்து செத்து போயிடலாம் போல, அப்படி ஒரு எனக்கு ஒரு வேதனையா இருக்கு. இந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு வருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருக்கு. இந்த எண்ணங்கள் வருவதை விட நான் இறந்துடுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுதான் பியூர் ஈமான், அதான் உனக்கு உறுதியான ஈமான். ஏன்னு கேட்டா, எப்ப அந்த எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இப்படி எண்ணிவிட்டோமே என்ற அந்த நிலையிலே அதை நாம் அந்த எண்ணங்களை, அந்த மோசமான எண்ணங்களை வெறுக்கக்கூடிய விதத்திலே இருந்தால் அது உறுதியான உண்மையான ஈமான் ஆகும் என்று சொன்னாங்க. இப்படிதான் செய்தான் செய்வான். ஒண்ணு அப்படியே கேட்டுட்டு போவான், அறிவாளி மாதிரி நம்மளை கேட்டுட்டே போவான். வானங்களை படுத்துது அல்லாஹ்தான், பூமியை படுத்துது அல்லாஹ்தான், அதை படுத்துது அல்லாஹ்தான், நம்மளை படுத்துது அல்லாஹ்தான், அப்படியே கொண்டு போய் என்ன செய்வானா, அல்லாஹ்வை படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரியான சிந்தனைகள் வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு பல நிஅமத்துகளை, அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றார். அந்த அருட்கொடைகளில ஈமானுக்கு உட்பட்டதாக நாம் அதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். ஹராம் ஹலாலை பேண வேண்டும். உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரருக்கும் விரும்புவாரே முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார். நம்முடைய ஈமான் அவருக்கும் வேணும், நம்முடைய இபாதத் அவருக்கும் வேணும், நம்முடைய இருக்கிற இந்த பொருளாதாரங்கள், செல்வங்கள், உணவுகள் அவருக்கும் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நாம், அவருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது, அவன் ஒண்ணும் இல்லை வெறும் பைய அப்படின்னு நாம நினைக்க கூடாதான். அவருக்கும் அது கிடைத்தால் நன்றாக இருக்குமே, அல்லாஹ் அவருக்கும் அதை கிடைக்க செய்யும் சொன்னால், உனக்கே தேவை இருக்குது, நீ பிறருக்கு கேட்கிறியா? அல்லாஹ் இவருக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றி அவர் கேட்ட பிரார்த்தனையும் கபூல் செய்யணும் நமக்காக வானவர்கள் என்று சொல்லுவாங்க.
அதனால நாம மற்றவர்களுக்கு நிஅமத்துகள் இல்லை என்பதற்காக அவர்களை குறைவாக எடை போட்டு விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த பாக்கியங்களை, அதுவும் ஈமான் இருக்கிறத, இது சாதாரணமானதல்ல. இப்பொழுது ஈமான் நமக்கு ஈடுபடும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ பேர்கள் ஈமானோடு இருந்து அந்த ஈமானிய அடிப்படையில இபாதத்துகளை செய்து செயல்பட்டு கடைசியிலே அவர்களுடைய விதி மாற்றப்பட்டு அவர்கள் ஈமான் இழந்தவர்களாக ஆகிவிட்டார். அதாவது சொர்க்கத்திற்கும் அவருக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் ஈமானிய உறுதியோடு எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்து வருவார். திடீரென்று அவருடைய விதி மாற்றப்பட்டு அவர் எல்லாவற்றையும், அந்த இறை நம்பிக்கை கொண்டதை எல்லாம் நிராகரித்து, அவருடைய நல்ல அமல்களை எல்லாம் நிராகரித்து செய்து எல்லாம் செய்யாமல் அப்படியே விட்டு அந்த நிலையிலே அவர் இறந்து விடுவார். அதே போல அதிகமான பேர்கள் இன்னைக்கு பார்க்கிறோம், நரகத்துக்குரியவர்களாக நரகத்துக்குரிய செயல்பாடுகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கும் தருவாயிலும் கூட அவர்களுடைய நிலையை மாற்றி சொர்க்கத்துக்குரியவர்களாக கூட ஆக்கிடுவோம். அதனால் நமக்கு ஈமான் கிடைத்திருக்கிறது. இந்த ஈமானிலேயே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும், நீடித்திருக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவரை பார்த்து சிரிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இருவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். ஒருவர் ஆரம்பமாக இஸ்லாத்திற்காக அறப்போர் செய்து ஷஹீதானார், உயிர்த்தியாகி ஆனார். அவரை கொன்றாரே முஷ்ரிக், இணை வைப்பவர், அவருக்கு பிறகு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அவர் ஈமான் உடையவராகி அவர் தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி அவருடைய மெல்லிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவரும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அறப்போர் புரிந்து அவரும் ஷஹீதான். இந்த இருவருமே, கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் சொர்க்கத்துக்குரியவர்கள். அப்போ அல்லாஹ் அவர்கள் இருவரை பார்த்து சிரிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே இந்த ஈமான் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பல இடங்களில் ஈமானை பற்றி சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுங்க. அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில பயப்பட்டால் தான் நாம் உண்மையான மூமின்கள் என்று மூமின்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்ல வருகிறார். வேறு யாரையும் பார்த்து சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுங்கள். மேலோட்டமாக ஈமான் கொண்டு அல்லாஹுடைய பயம் இல்லாமல் உங்களுடைய நடவடிக்கைகள் இருந்து விட்டால் நீங்கள் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் முஸ்லீமாக மௌத்தாக முடியாது. முஸ்லீமாக அல்லாமல் நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் ஒரு நிபந்தனையை வைக்கிறான் ஈமான் கொண்டவர்கள். அதே போல யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்கு, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு எதை நீங்கள் முற்படுத்தி இருக்கின்றீர்கள்? ஈமானிய அடிப்படையில இறையச்சத்தோடு நீங்கள் செய்த நற்செயல்கள் என்ன? உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். அவனுடைய அழைப்பு வரும்போது ஒன்றும் செய்ய முடியாது. அழைத்த உடனே போகத்தான் வேண்டும். அப்பொழுது பார்த்துக்கலாம், இப்பொழுது பார்த்துக்கலாம், இப்பொழுது பார்த்துக்கலாம் என்று சொல்லி எப்பொழுதுமே பார்க்க முடியாமல் சில பேர்கள் சென்று விட்டார். அந்த அவகாசங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தும் அந்த அவகாசங்கள், அந்த வாழ் நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு பயனற்றதாக ஆகி இறக்கும் தருவாயிலே வாய்ப்பு கேட்பார்கள், அது கிடைக்காது. ஆகவே நாம் இந்த துனியா வாழ்க்கையில மறுமைக்கான சேகரங்களை எந்த அளவுக்கு சேகரித்திருக்கிறோம் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஈமான் கொண்டவர்களே என்று நீங்கள் இதையெல்லாம் செய்யுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, இதையெல்லாம் விட்டு உங்களை தடுத்திருக்கின்றேன், மீறி நீங்கள் அதை செய்தால் அதில் உங்களுக்கு நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆகவே ஈமான் வலுப்பட நம்ம தஜ்ஜாலுடைய தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு தேர்வோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு கடல் வழியா போனோம், எங்களுடைய கப்பல் பழுதடைந்து விட்டது, ஒரு தீவுல தங்கணும். அப்போ அந்த தஜ்ஜால், அதுக்கு முன்னால ஒரு பிராணி,
அது அழைத்து சென்றது. தஜ்ஜாலை பார்த்தோம். சில கேள்விகளை அவன் கேட்டான். ஏன் கேட்கிறாய்? இதெல்லாம் இப்படி இப்படி. அப்படியானால் நான் வெளிவரக்கூடிய காலம் வந்து என்று அவன் சொன்னான். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சஹாபாக்கள் எல்லாம் பின்னால் அவன் இருக்கிறானோ என்ற அந்த பயத்தோடு அந்த செய்தியை கேட்பார்கள். அந்த அளவுக்கு தஜ்ஜாலுடைய குழப்பங்கள், அவருடைய குழப்பங்களிலே பிரதானமானது தலையானது என்று சொன்னா ஈமானை பறிப்பான். ஈமான் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஈமானை அவர்களிடமிருந்து பறிப்பதுதான் அவனுடைய முதல் வேலை. அவன் சில அற்புதங்களை காட்டி சில மூஜிசாத்துகள் அல்லாஹ் வழங்கியதுதான் அவனுக்கு. ஒரு முறை வெட்டுவான், ஒட்டுவான், உயிர்ப்பிப்பான். ஆனால் மறுமுறையும் அதை செய்ய முடியாது அவன். இந்த மாதிரியான சில வேலைகளை எல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்த உடனேயே ஈமான் உடையவர்கள் அந்த ஈமானை அப்படி இழக்கக்கூடிய நிலை வரும். அதனால்தான் தஜ்ஜால் வருவதற்கு முன்னாலும் ஈமானை இழக்கக்கூடிய என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜாலி. அவனுடைய ஃபித்னா, குழப்பம், அது அவன் வந்துதான் நமக்கு வரணும் இல்லை. அவன் வராமலும் சில விஷயங்களில நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய விதத்திலே, நம்முடைய ஈமானை பறிக்கின்ற விதத்திலே சில விஷயங்கள் இருக்கும். அதில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு நாம் தேட வேண்டும். ஏனென்றால் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியம் கிடைத்தவர்களுக்குத்தான் சொர்க்கம். சில பேர்களுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுக்கின்றான், இஸ்லாத்தை கொடுக்கின்றான், ஹிதாயத்தை கொடுக்கின்றான். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளால் அல்லாஹ் சொல்லுவாங்க. 7வது அத்தியாயம் 175வது வசனத்துல ஒரு அறிஞரை அச்சாட்சிகளை எல்லாம் பார்த்தும் சருகியவரை, ஈமான் பலகீனமானவரை, ஈமானே எடுபட்டு போன அளவு அவரை பற்றிய நபியை ஒருவருடைய வரலாறை நீர் ஓதி காண்பிக்கிறாக. அவருக்கு நான் நம்முடைய அத்தாட்சிகளை வழங்கினோம். அந்த அத்தாட்சிகளை பார்த்த பிறகும் அவர் நம்மை பயந்து ஈமானோடு வாழாமல் அதை விட்டும் சற்று நழுப்பினார். ஷைத்தான் அவரை பின்தொடர்ந்தார். அவர் வழிதவர் இவர்கள் ஒருவராக ஆகிவிட்டார். நாம் அவரை எப்படியாவது திரும்ப அந்த உறுதியான ஈமானோடு அந்த அத்தாட்சிகளை மீண்டும் அவருக்கு காட்டி அவரை கொண்டு வரலாம் என்று பார்த்தால் அவர் முற்றிலுமாக உலகின் பக்கமே, இச்சை, மன இச்சை பக்கமே, உலகின் பக்கமே அவர் முற்றிலுமாக சாய்ந்து விட்டார். அப்படி சாய்ந்தது அவருக்குரிய உதாரணம் நாயை போன்றது. அதை நீர் விரட்டினாலும் நாக்கை தொங்க விடுகிறது, விரட்டாமல் விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க விடுகிறது. நம்முடைய வசனங்களை பொய்யென கூறுபவர்களுக்கு இத்தகைய வரலாறை ஓதி காண்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆக இந்த மாதிரியான காட்சிகள் பார்த்தவர்கள் இறை நம்பிக்கை கொள்வதற்கு அவர்களுக்கு ஏராளமான சான்றுகளை, அத்தாட்சிகளை அல்லாஹ் வழங்கிய பிறகும் அதன்படி நடந்து கொண்டிருந்தோம். பிறகு அவர்கள் அதிலிருந்து பிறண்டார்கள் சொன்னால் இந்த ஈமான் வலுப்படுவதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் அடிக்கடி அந்த ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கு, ஈமானிய உறுதியோடு வாழ்வதற்கு, அந்த ஈமான் எந்த விதத்திலும் நமக்கு பலகீனமாய் விடக்கூடாது, எந்த விதத்திலும் அந்த இறை நம்பிக்கை எடுபட்டு விடக்கூடாது. அதற்காக முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாக, ஹராம் ஹலாலை பேணக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் தொடர்ந்து அல்லாஹ் என்னுடைய ஈமானை பலப்படுத்து, வலுப்பட செய்ய கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய, அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து அல்லாஹுடைய பயத்தோடு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.